வணக்கம் நண்பா நண்பீஸ். கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு நான் ட்ராப் அவுட் பண்ணி. கிட்டத்தட்ட ஒரு ஜூலையில் ட்ராப் அவுட் பண்ணேன். அதுக்கப்புறம் லைக் சைக்கிள் வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்ன பண்ணணும் அப்படின்றத பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் பேசினேன். என் முடிவுகள் சரியா தப்பான்றத அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் அவங்க சொன்னதுபடி சில விஷயங்கள ட்ரை பண்ணேன். பட் எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இல்ல. ஏன்னா, அவங்க சொன்ன விதம் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இப்போ நீ பிஎஸ்சி முடிச்சிருக்க. நீ இதுக்கப்புறம் ஏதாவது வேலைக்கு போற அப்படின்னா, லைக் அங்கே நிறைய பே பண்ணுவாங்க. நீ ஏதாவது மல்டிநேஷனல் கம்பெனிஸ் ஏதாவது ட்ரை பண்ற, எம்என்சியில் எங்கேயாவது ட்ரை பண்ற அப்படின்னா, உனக்கு காசு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஸோ நீ ஃபர்தரா படிக்கிறதுக்கு அது உதவும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இந்தியா விட்டு வெளில போகிற அளவுக்கு என்கிட்ட காசு கிடையாது. உள்ளே பார்க்கலாம் அப்படின்னா எம்என்சிஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஐடி செக்டார்ஸாக தான் இருக்குது. ஸோ இந்த ஐடி செக்டார்ஸில் ஸ்கில்லை தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா வெறும் பிபிஓ, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இல்லை பிஸ்னஸ் அசோசியேட் இந்த மாதிரி தான் வேலைகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு செட் ஆகுமா அப்படின்னா இல்லை. ஏன்னா அது எல்லாமே சேல்ஸ் ஜாபு. நம்ம படித்ததோ ஃபிசிக்ஸு. ஃபிசிக்ஸை படிச்சுட்டு அதுக்கு போனால் மேபி என்ன சொல்கிறது, ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அதில் நம்ம வளர்ந்தாலும் நம்மளோட பார்த்தது கிடையாது. நமக்கு வேறு ஒரு விஷயம் பண்ணணும்னு நம்ம நினச்சி தான் இதுக்குள்ளே வந்திருப்போம். பட் ஆனால் சில விஷயங்கள்னால நம்மளால் அதை பண்ண முடியல அப்படின்றப்ப அது இன்னும் வருத்தத்தை கொடுக்கும். அதே போல் இந்த எம்என்சிஸை பொறுத்தளவுக்கு என்ன கதை அப்படின்னா, அவங்க போகிறப்பே ஒரு டாக்குமெண்ட்டில் சைன் வாங்கிடுவாங்க. என்ன கதை அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நீ பாதியில் போகிற அப்படின்னு நீ நினச்சிட்ட அப்படின்னா, அவங்க நோட்டீஸ் பீரியட்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த நோட்டீஸ் பீரியடுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 டேஸ் இல்லை 1 மந்த்துக்கு மேலே கூட இருக்கலாம். ஸோ அந்த இது வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணிட்டு தான் வெளில வரணும். மேபி அது பே பண்ணுவாங்களா இல்லையான்னு கூட தெரில. அந்த டைமுக்காக எடுத்தோடனேலாம் வெளில வர முடியாது. அந்த நரகத்தை மறுபடியும் இன்னொரு மாதம் அனுபவிச்சுட்டு தான் வெளில வரணும். டீச்சிங் சைட் பார்த்தாலும் ட்ரெயின்டு கிராஜுவேட் டிஜிடி இருந்தால் தான் வந்து எடுப்பேன் அப்படின்ற லெவலில் இருக்காங்க. ஸோ அதுவும் வாய்ப்பில்லை. ஆஃப்டர் ஆல் ஒரு 10,000-15,000 20,000 அவங்க கிட்டத்தட்ட டிஜிடி இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் யாருக்கு எடுக்க சொல்கிறாங்க? 5th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு, அதுக்கு கீழே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் சொல்கிறாங்க. ஸோ நம்மக்கிட்ட அது கிடையாது. அதுக்கு தனியாக உட்காந்து ட்ரைனிங் பண்ணுற லெவலெல்லாம் நமக்கு இப்போதைக்கு டைம் இல்லை, யோசிக்கிறதுக்கும் இது இல்லை. ஸோ நிறைய முடிவுகள் எடுத்து அதை நம்மளால் பண்ண முடியும். ஏன்னா நான் அதுக்கப்புறம் வந்து பைத்தன் கற்றுக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். சரி ஓகே, இதை தான் நம்மளால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல, பைத்தன் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஃப்ரெண்டோட லேப்டாப் இருந்துச்சு. ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். அதில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதில் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அதில் போக முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த லேப்டாப் அந்தளவுக்கு அது ஒர்த்து கிடையாது. ஸோ அதில் அதுக்கப்புறம் போக முடியாதுன்னு தெரிஞ்சோடனே ஐ ஜஸ்ட் குவிட். அதுக்கு மேலே அதில் நான் போக விரும்பலை, லைக் பண்ண முடியல. ஏன்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக போனோம் அப்படின்னா ஒரு 50 to 60K லெவலில் ஒரு லேப்டாப் இருந்தால் தான் என்னால் அதை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னை வந்து டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரேண்டமாக தான் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தேன். ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீ நாலேஜபிளாக படிச்சிட்டா மட்டும் போதும். ஸோ படிச்சிட்ட அப்படின்னா அதுக்கு தேவையான புக்ஸ் எல்லாமே ஃபைனட்டாக தான் இருக்குது ஓரளவு. அந்த எஸ்எஸ்சி இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து. ஸோ இதை பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவு நமக்கு வந்து பெரிய அளவுக்கு செலவும் பண்ண வேணாம். ஸோ பேரலி இது வந்து நமக்கு நல்ல ஒர்த்தாகவும் இருக்கும், நம்மளால் அதை பண்ணவும் முடியும் அப்படின்னு தோணுச்சு. அது எனக்கு நல்ல ஃபைனட்டான பாத்தாகவும் இருந்துச்சு. ஸோ ஸ்டார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜான்வரியில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். குழப்பத்தை தாண்டி வெளில வரதுக்கு கிட்டத்தட்ட 4 to 5 months ஆயிடுச்சு. 5 to 6 months கிட்டே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜான்வரியில் அதை நான் ஸ்டார்ட் பண்ண தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக போச்சு. ஏர்லி ஸ்டேஜில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. நடுவில் நம்மளோட மென்டல் ஸ்டேஜ், ஏன்னா நம்ம தனியாக இருக்கோம், சைக்காலஜிக்கலி லைக் தனியாக இருக்கும் பொழுது நிறைய டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணுவோம். பெரிய சொசைட்டியெல்லாம் நம்ம எதுவும் வந்து யாரு கூடயும் பேசாததுனால, யாரும் பேச இல்லாததுனால எந்த ஒரு ஃபன்னும் இல்லாமல், எந்த ஒரு ரிலாக்ஸேஷனும் இல்லாமல் தனிமைப்படுத்திக்கிறது மூலமாக நடக்கக்கூடிய அந்த விஷயங்களும் இருக்குது. அதையும் நம்ம ஃபேஸ் பண்ணி அடிக்கடி அந்த ஃபேஸ்குள்ளே போயிட்டு வந்துன்ற மாதிரி ஒரு மாதிரி மிக்ஸ்டப்பாக இருந்து தான் அதிலிருந்து நம்ம
வெளில வர வேண்டியதாக இருக்குது. இப்போவும் நான் அதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் லாஸ்ட் டைம் லைக் ஃபர்ஸ்ட்டில் முதல்ல ஃபீல் பண்ண மாதிரி இப்போ இல்லை. ஓரளவு நான் என்னை ரெக்கவர் பண்ண கற்றுக்கிட்டேன். என்னால் என்னை வந்து பார்த்துக்க முடியுது. அதுலேருந்து மோஸ்ட்லி வெளில வரத்துக்கான ஒரு கீ என்ன அப்படின்னா, தொடர்ந்து ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து ஏதாவது ஒரு மூவில் இருந்துக்கிட்டே இருக்கிறது, ஏதோ ஒரு செயலில் நம்ம வந்து ஆர்வத்தோடு இருந்துக்கிட்டே இருக்கிறது மூலமாக நம்மளால் வந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் என்ன மாதிரி ஃபீல் பண்ணிட்டு என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் இருந்தீங்க அப்படின்னா, கவலைப்படாதீங்க. உங்களை நீங்களே வந்து மாற்றிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணால் சரியாக இருக்குமோ அதை பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு எது சந்தோஷம் கொடுக்குமோ அதை பண்ண ஆரம்பிங்க. அந்த சந்தோஷம் கொடுக்குற விஷயம் கொஞ்சம் நமக்கு காசும் கொடுக்கணும். ஸோ தட் நம்மளால் வந்து லைஃப்பில் கொஞ்சம் முன்னேறி போக முடியும். அது நமக்கு ஓரளவு ஒரு நமக்கு தேவையான விஷயத்த சேமித்து வச்சுக்கிறதுக்கோ, நமக்கு தேவையான விஷயத்த நமக்கு கிடைக்கப்படுறதுக்கோ நம்ம அதுக்காக ட்ரை பண்ணலாம். ஸோ அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். நிறைய நேரங்கள் வாழ்க்கையில் நம்ம வந்து நம்மளோட செல்ஃபையும் நம்மளையும் நம்மளோட பாத்தையும் இழந்து நிற்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் தயங்கி உட்காந்துடாதீங்க. ஏன்னா இது லைஃபோட நான் ஒரு இது படித்தேன். ஸோ அதில் சொல்லியிருப்பாங்க லைக் லைஃப் இஸ் அன் இன்ஃபைனைட் கேம். ஸோ நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் சாக போகிற வரைக்கும் உங்களுக்கு நிறைய இன்ஃபைனைட் சான்சஸும் கூட இருக்குது. ஸோ அது உங்களுக்கு உங்கள் லைஃப்பை ரிட்ரை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஏன்னா உண்மைதான் இல்லையா? நம்ம சாகிற வரைக்கும் நமக்கு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் என்ன சொல்கிறது வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அதை நினச்சோம்னா பயன்படுத்திக்க முடியும். அப்படியே இருந்துட்டோம் அப்படின்னா லைஃப் மாற போகிறது கிடையாது. 20 சாதித்தவனும் இருக்கான், 40-60 சாதித்தவனும் இருக்கான். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சிம்பிளி மைண்ட் செட் தான். நம்மளால் முடியும்னு நம்ம இப்போ யோசிச்சிட்டோம், பழைய ரிக்ரெட் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நடந்தது நடந்து போச்சு, ஆனால் இனிமேல் என் லைஃப்காக நான் எதாவது எஃபர்ட் போடுவேன், ஸோ அந்த லைஃப் மாறும் அப்படின்றத நான் நம்பிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், லைஃப் மாற ஆரம்பிச்சிடும். நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து இப்போ முடியக்கூடிய விஷயம் கிடையாது. இட்ஸ் அன் ஆப்வியஸ் திங். இது வந்து இன்னும் நாளைக்கோ இல்லை அடுத்த வாரமோ இல்லை இந்த வருஷத்தோடையே முடிகிற வாழ்க்கை கிடையாது. நீங்களும் யங் ஏஜ் டீனேஜ்க்கு வருவீங்க, அதுக்கப்புறம் அடல்ட் ஆவீங்க, உங்களுக்கும் வயசாகும், நம்மளும் இறந்து போவோம். இது ஒரு பீரியட். இந்த பீரியடோட எல்லா ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லையும் நம்ம இருந்து தான் ஆகணும். சூசைட் பண்ணிக்கிறவனை தாண்டி நம்மள மாதிரியான ஆட்கள்லாம் இந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பை வாழ்ந்து தான் ஆகணும். இதுதான் நம்மளோட லைஃப் பீரியட். இதை நம்ம கடந்து போய் தான் ஆகணும். ஸோ இதை கடக்கணும் அப்படின்னா நமக்கான அந்த ஒரு போல்டான ஒரு மூவும் லைஃபோட பார்த்தும் நம்ம போகிற வழியில் கண்டுபிடிச்சிக்கிட்டா தான் முடியும். செயல்படாமல் எனக்கு என்னோடய பார்த்தே தெரியல அப்படின்னு உட்காந்துட்டோம் அப்படின்னா லைஃப் மாறாது. அதே இடத்துல அப்படியே அங்கேயே இருப்போம். எதுவும் மாறாது. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரும் நம்மளை மட்டம் தட்டிட்டு லைக் ஆல்ரெடி நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை தாண்டி ஒரு லெவலுக்கு கொண்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் டிட்டாச் ஆகி எங்கே வேணாலும் நம்ம போகலாம். ஆனால் எங்கேயா இருந்தாலும் நம்ம சர்வை பண்ணுறதுக்கு நம்ம தான் இறங்கி வேலை பார்க்கணும். நமக்கு பிடிச்ச விஷயத்த லைக் என்ன சொல்கிறது, இப்போ சம்பாதிக்கணும்னு ஒரு ஸ்டேஜ் வருது அப்படின்னா அது நமக்கு பிடிச்ச விஷயத்தில் செய்கிறப்ப தானே அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நம்மளால் நிறைய நேரம் அதில் இருக்க முடியும். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் பிடிச்ச விஷயம் அது சின்னதாக இருந்தாலும் அதை எடுத்து பண்ண ஆரம்பிங்க. ஸோ தட் எண்ட் ஆஃப் த டே அது வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப்பாக உங்களோட ஃப்யூச்சரில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிறைய நேரங்கள் நான் உடஞ்சி உட்கார்றப்போ எனக்கு தோன்ற ஒரே விஷயம், கவலைப்படாத, இதுக்கப்புறமும் ஒரு லைஃப் இருக்குது. இது லோவர் ஸ்பேஸ்னால் கண்டிப்பாக நம்ம இந்த ஜீரோலேருந்து ஒரு பவர்ஃபுல்லான இடத்துக்கு நம்மளால் போக முடியும். நம்ம கனவுகளை அடைய முடியும். அந்த கனவுகளை அடைகிறப்போ கண்டிப்பாக அங்கே கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது வேறு எங்கேயுமே கிடைக்காது. நம்ம லைஃப்பை வாழ்ந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதுதான் நான் எனக்கு அடிக்கடி சொல்லிக்கிற விஷயம். ஏன்னா எல்லா ஆட்களும் தங்களோட லோவர் ஸ்பேஸில் இருந்திருப்பாங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, திங்க் பண்ணிவிட்டு அதே இடத்துல உட்காந்துருக்கிறது. ஆனால் அது வந்து எதையும் தரப்போகிறது கிடையாது. திங்க் பண்ணிட்டு அதே இடத்துல உட்காந்துருக்கிறதுனால நமக்கு எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது. அது நம்மளை அதே இடத்துல உட்கார வச்சு செய்கிறாங்கன்னுமாயில்ல. ஸோ அந்த மாதிரி வச்சு செய்யும். எக்ஸ்டர்னல் காசஸ் மூலமாக நம்மளோட எக்ஸ்டர்னல் காசஸ்லாம் தாண்டி மென்டல் இல்னஸ் க்ரியேட் ஆகும். அதை உண்மையாகவே எதுவும் பண்ண முடியாது. நம்ம அதுக்காக ஒரு செயல்பாடை எடுத்து வைக்கல, ஒரு செயல்பட ஆரம்பிக்கலை அப்படின்னா, இல்லை ஒரு மூமெண்ட் கொடுக்கல அப்படின்னா நம்ம காலி அந்த இடத்துல. ஸோ ஒருவேளை நீங்கள் இந்த ஸ்டேஜில் இருந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு மூவ் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் செயல்பாடுகளை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க.
முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் நம்மளால் நிறைய நேரம் வாழ முடியும், நிறைய நாட்கள் வாழ முடியும். மனசை விட்டுறாதீங்க. வாழ்க்கை இதோட முடிஞ்சிட போகிறது கிடையாது. நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது சொல்லப்போனால். நம்ம நிறைய இன்ஃப்ளூயன்சஸோட லைஃப்ஸை பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் அவங்க தங்களோட பெஸ்ட்டை காட்டினாலும் அந்த பெஸ்ட்டாயும் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணோம் இல்லையா? அந்த பெஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணோம் இல்லையா? நிறைய பேரோட பாட்காஸ்ட் பார்க்குறோம், நிறைய பேரோட லைஃப் ஸ்டைல்ஸ் பார்க்குறோம், நிறைய பேர் ஊர் ஃபுல்லாக நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறாங்க. நம்ம இப்படியே வாழ்ந்துட்டு செத்து போயிடுவோமா? இப்படியே ஒரே இடத்துல இருந்து ஒரு 4க்கு 4 ரூமில் இருந்துகிட்டே செத்து போயிடுவோமா? அவ்வளோதான் நம்ம லைஃபா? அப்படி இல்லை தானே. நம்ம அதை மாற்றணும்ல. நம்மளும் லைக் அந்த பணம் வரும் பொழுது அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும், அந்த வாழ்க்கை அஃப்கோர்ஸ் எப்படி அடுத்து போனாலும் அந்த டேஸ்ட்டை நம்ம அந்த விஷயத்தை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி ஆகணும்ல. அதுக்கு நம்ம உழைச்சாகணும்ல. அதுக்கு நம்ம ஒரு எஃபோர்ட் போடணும்ல, ரிஸ்க் எடுக்கணும்ல. எடுப்போம். கண்டிப்பாக அது நம்ம வாழ்க்கையை மாற்றுன்னு நம்புவோம். எனக்கு இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறது எனக்கு நானே கிட்டத்தட்ட பேசிக்கிற மாதிரி தான். ஸோ தட் என்னோட மைண்டில் நடக்கக்கூடிய நிறைய தாட்ஸை என்னால் ஜேர்னலிங் பண்ண முடியல. நிறைய நேரங்கள் அப்படியே ஸ்டக் ஆகி உட்காந்துடுறேன். தௌசண்ட்ஸ் ஆஃப் தாட்ஸ் உள்ளே வருது, வெளில போகுது. என்னால் நிறைய நேரங்கள் எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கான ஒரே ஒரு காரணம் நான் அதே இடத்துல அப்படி இருக்கிறதுனால மட்டும்தான். ஒன்ஸ் நம்ம எதாவது பண்ண ஆரம்பிச்சிட்டோம், கான்சன்ட்ரேஷன் அதுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதை எந்த தாட்ஸ்னாலையும் உள்ளே வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்குது அப்படின்னா அதை எடுத்து பண்ண ஆரம்பிங்க. ஸோ தட் உங்கள் லைஃப் மாறும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். கண்டிப்பாக நம்ம லைஃப்பை நம்ம மாற்றுவோம். அது கண்டிப்பாக நடக்கும்னு நான் நம்புகிறேன். பார்க்கலாம்.